ஹாய் மை டியர் போர்டு பீப்புள்ஸ் இந்த பால் உலக மக்களே. வணக்கம். இப்போ நான் வந்து பார்த்தீங்களா, திஸ் இஸ் குமுதம் புக்கு. இதில் வந்து 2000 அங்கே நான் படிச்சுறேங்க, எழுதிக்குது 3/5/2023 செய்தியெல்லாம் அங்கே இருக்குது. பார்த்தீங்களா, இவர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஜெமினி கணேசன். அண்ட் இது பாருங்கள், இது பார்த்தீங்களா க்ளோஸில் காட்டுற பாருங்கள், உஷா உதுப்பு. உஷா உதுப்பை வந்து என் வயதுக்காரர்கள், சிறு வயதுக்காரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு. பாம்பே அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, பாம்பேயை சேர்ந்தவங்க. அப்போது தோஸ் டேஸ் அந்த காலங்களில் தமிழ் படங்களாகட்டும், ஹிந்தி படங்களாகட்டும், தெலுங்கு கிழு எல்லா படங்கள்லையும் ஆங்கில பாடல் வேண்டும் என்றால் இந்த அம்மா தான் பாடுவாங்க, வேறு யாரும் இல்லை, கிடையாது. அப்போது எம்ஜிஆர் படம் இதுலேயே எம்ஜிஆர் இதே கனியில் பாடியிருப்பாங்க. தென் மேல்நாட்டு மருமகள்னு ஒரு படம் இவர் நடிச்சிருப்பார், அவர் பேர் சிவகுமார், சிவகுமார் ஜெய்சுதா, அந்த படத்தில் பாடியிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அந்த பாட்டு. அப்புறம் வந்தது and the mango tree likes the benza காவேரி தரத்தா மல்லிகைப்பூ. அவங்களுக்கு தமிழாக வராது. ஸோ பியூட்டிஃபுல் சிங்கர், டான்ஸர், செம்ம. இன்றைக்கும் இந்த அவங்க ஆல்மோஸ்ட் என்னை விட ஒரு 2 வயசு ஒரு 3 வயசு பெரியவங்களாக இருப்பாங்க. என்னை விட எனக்கு 62 வயசு சொல்ல முடியாது, ஒரு வேளை 70 வயசு அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் அவங்களுடைய தீவிர ரசிகன். அவர்கள் பாட்டுன்னு சொன்னாக்க இன்றைக்கி கூட உயிரை விட்டுருவேன். அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் கொண்டவர்கள். ஆமாம், லைக் நம்ம எல்ஆர் ஈஸ்வரி மாதிரி சொல்லலாம். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கு இங்கிலீஷ் பாடல்கள் வராது. இவங்க இங்கிலீஷ் பாடல்கள், ஹிந்தி பாடல்கள், கச்சேரி வச்சுருக்காங்க, பேண்டு வச்சுருக்காங்க, உலகம் முழுக்க சுற்றிருக்காங்க. உலகம் முழுக்க இவங்க கச்சேரி பண்ணாத ஒரு எலி வலை நண்டு வலை கூட கிடையாது. அந்த அளவுக்கு வெரி வெரி ஃபேமஸ். அவங்க வந்து நம்ம நம்ம அதை பற்றி நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இது கூட கொஞ்சம் நாட்டுக்கு நாள் சொல்லிச்சு, அந்த மாதிரி இல்லை. சரி, பரவாயில்ல. குட், அற்புதமான ஒரு நடிகர் ஜெமினி கணேசன். காதல் மன்னன், இன்னைக்கு இருக்கிற காதல் மன்னன் சும்மா மன்னன், தண்டகர் மாந்திர மன்னன், இன்னைக்கு இருக்கிற காதல் மன்னன். நான் சொல்வது யாருன்னு தெரியுங்கள, டார்ச் லைட் எல்லாம் போட்டு ஒடிச்சிட்டு, அப்புறம் டிவியெல்லாம் போட்டு ஒடிச்சிட்டு ஒரு கும்பலில் போய் சேர்ந்துக்கினார். கொள்ளைக்கார கும்பல், கொள்ளைக்கார கும்பல் கூட போய் சேர்ந்துக்கினார். அவர் பேர்லாம் சொல்ல தேவையில்லை. நான் கூட காலையில் அவர் பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி போட்டுட்டேன், யூடியூப்பில் ஓடிங்கிறது, போய் பார்க்குறது இப்போ ஐ டோன்ட் கேர் அபௌட் தட், ரைட்? சரி, உள்ள போகலாம். நடிகர்கள் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஜெமினி கணேஷ், என்னது ஜெமினி கணேஷ் ஒரு விடுறார். கத்திரிக்கலப்பா, நேரில் இல்லை, அவர் தான் பாவம் இறந்து போயிட்டார். என்னது, நடிகர்கள் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர் சொல்கிறார்ப்பா, இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்களாம் எச்சஸ் வரும். எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணினே இருக்கிற? நானும் இதோட 3வது தடவை பார்த்துட்டேன் மௌனா. சரி, கேட்டிங்களா? இன்றைக்கி இருக்கிற புறம்போக்குங்கள்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற புறம்போக்கு டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, அப்புறம் அந்த நடிகை, அப்புறம் அடிகை, எல்லாமே இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். பிள்ளைகளை கிட்டுப்பது இல்லாமா, பிள்ளைகளை எடுத்தவானே அவங்க ஒயின் ஷாப் காட்டுறேன். ஓப்பனிங் சீன் ஒயின் ஷாப், ஓப்பனிங் சீன் ட்ரெயினில் ஒரு தளோண்டு பையன் கத்தி எடுத்துன்னு சுற்றுது. என்னையா கருமம்? எம்ஜிஆர் படங்கள் போய் பார், சிகரெட் குடிக்க மாட்டார், ஏன் தண்ணி போட மாட்டார். படத்தில் கூட ப்ரொடியூசர் காலிலெல்லாம் வந்து கேட்பான், எப்பா வியாபாரம் அப்போ தான் அடிச்சு போட்டு. என்னுடைய ரசிகர்கள் என் முகத்தை பார்க்க வரான். சிகரெட் நான் குடிப்பேனா, தண்ணி போடுவேனான்னு பார்க்க வரல. அப்படி சினிமாவுக்குள் ஒரு கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நடைமுறையையும் உலகுக்கு சொன்னவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கார்ல. சரி, அதான். அப்போ போலாமா? நடிகர்கள் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஜெமினி கணேசன் புலர். என்ன மௌனா, இந்த இடத்துல வந்து உஷா உது மாதிரி நான் உன்னை பேச வைக்கணும்னு நினச்சேன். ஆமாம், காரணம் என்னன்னாக்கா, ஆமாம், நீ வந்து அந்த இடத்துல சரியாக கேள்வி கேட்காம போயிடும். அதுக்காக உஷா, ஆமாம் மோகனா கேட்கக்கூடிய, அதாவது உஷு இந்த இடத்துல ஜெமினி கணேசன் நான் மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லாமே கற்பனை தானேங்க, வாழ்க்கையே கனவும் கற்பனை தான். ஆமாம், இங்கே தோற்றவன் ஜெயிச்சவனுக்கெல்லாம் அங்கே மரியாதையும் கிடையாது. அதெல்லாம் கற்பனையாக வாழ வேண்டியது தான். நேற்று செத்து போச்சு, நாளைக்கு இருக்கிறேன்னா ஜான்பாஸ்க்கு தெரியாது. இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறேன் மோகனா கூட, அவ்வளோதான். அப்படியே போகலாம். இங்கே என்னது, ஒரு அபூர்வ சந்திப்பு. யார் கூட? இந்த அம்மாவுக்கும் ஜெமினி கணேசன் ஒரு அபூர்வமானவர் தான்.
ஜெமினி கணேசனுக்கு அந்த அம்மா வந்து ஒரு அபூர்வம் தான். 2 பேருமே இது ஒரு திக்கு, அது ஒரு திக்கு. 2 பேருமே அப்பா! பயங்கர செலிபிரிட்டீஸ். ரைட்டா? ஸோ அப்படியே போயிடலாம். பாப் பாடகி உஷா உதுப், நடிகர் ஜெமினி கணேசன் அபூர்வ சந்திப்பு. இதுதான் டைட்டில். ஓகேவா? இவ்வளோ இருக்குது. இந்த 2 பேரும் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து இந்த பக்கம் வந்து ஜெமினி கணேசன் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து உஷா உதுப்பு இருக்கிறாங்கோ. அப்படியே நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம். சென்ற இதழ் தொடர்ச்சி இதுக்கு முன்னால் இது நிறைய பேட்டிகள் வருது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஜான் பாஸ்கோக்கு என்டர்டெயின்மெண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். காமெடி பண்ணுறது, டான்ஸ் போடுறது, கூத்தடிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது ஜான் பாஸ்கோவுக்கு பிடிக்கும். என்ன மாதிரி இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அது அவர்கள் இஷ்டம். என் சுகம் எங்கே இருக்குது, உன் சுகம் உங்கள் இருக்குது. என் சுகத்தை நீ பறிக்க முடியுமா? இல்லை நான் தான் உன் சுகத்தை பறிக்க முடியுமா? யாரும் எதையும் பறிக்கலாம் முடியாது. அவன் சுகம் அவனுக்கு, அவன் துன்பம் அவனுக்கு. பிரியப்பட்டா அந்த துன்பம் துயரத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி அப்படியே அண்ணாண்ட வச்சுட்டு கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலாம். பட் காலம் முழுதும் துன்பம், துயரங்கள், துக்கங்கள் இதோடு தான் வாழ்ந்தாகணும். புரியுதா? காலம் முழுதும் வேணா கொஞ்சம் நேரம் எல்லாம் யாருக்கும் கடலாம் கொடுக்க முடியாது. அவனும் துன்பத்தையோ துயரத்தையோ கஷ்டத்தையோ எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்க மாட்டான். சும்மா கொஞ்சம் அங்கே ஓரம் கட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கணும். திருப்பி மறுபடியும் அது வந்துடும். காலம் சாவும் வரை உன் கூடவே இருப்பது துன்பம், துயரம், வழிகள் இதுதான். சரி, அப்படியே அங்கே போயிடலாமா? போகலாமா மோகனா? ஓகே. இது வந்து சென்ற இதழ் தொடர்ச்சி. இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் அதான் போய் தேடி கீடிலாம் எடுத்துருந்து படிக்க மாட்டேன். இதுக்கு அப்புறமும் தொடரும். அதையும் நான் தேடி கீடிலாம் எடுத்துருந்து உங்களுக்கு படிக்க மாட்டேன். சும்மா இப்போ ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அப்படியே போகிறேன். இப்போ ஜெமினி கணேசன் தான் என்ன பண்ணுறாரு, உஷா உதுப்புக்கு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னு கேட்டாக்க, உங்கள் கணவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாரு? ஜெமினி கணேசன் யார்கிட்ட கேட்குறாரு? உஷா உதுப்பு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு உஷா உதுப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க தெரியும் அப்படின்றாங்க. இங்கே அவங்களுடைய கேள்வி பதில் இருக்குது. அதை தான் நான் படித்து காட்டுறேன். சரியா? ஆமாம், உஷா உதுப்பு மாதிரி நான் தான் படிக்க போகிறேன். ஜெமினி கணேசன் மாதிரி நான் தான் படிக்க போகிறேன். முதல்ல ஜெமினி கணேசன் தொடங்கினார். எப்படி தொடங்கினார்? ஆமாம், ஜெமினி கணேசன் கேட்குறாரு, உங்கள் கணவருக்கு தமிழ் தெரியுமா? அதுக்கு உஷா உதுப் சொல்கிறாங்க தெரியும். சரி, ஆமாம் ஜானி உதுப்பு. அது யார்? அது நான் ஊட்டியில் படித்தேன், கொஞ்சம் தெரியும். என்னது? ஜானி உதுப்பு சொல்கிறாங்க. ஆமாம், உஷா உதுப்பு, ஜானி உதுப்பு 2 பேர் இருக்காங்க போல. நான் ஊட்டியில் படித்தேன். ஜானி உதுப்புன்றது யார்? கணவர். அப்படி அவன் 2 பேரும் இருக்கிறாங்க போல இருக்குது. ரைட்டா? இங்கே பார்த்தா அப்படி தானே இருக்குது. உஷா உதுப்பு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் ஜானி உதுப்புன்னு ஒன்று எழுதி போட்டு இருக்குது. அப்போ அது யாராக இருக்க முடியும்? கண்டிப்பாக உஷா உதுப்புடைய கணவராக தான் இருக்க முடியும். ஏன்னா ஜானி உதுப்புன்னு போட்டுருக்குதே. அப்போ அப்படி தானே இருக்க முடியும். நம்மளே ஆய்வு பண்ணிக்க வேண்டியதான், நம்மளே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். நம்மளுடைய அந்த பெரும் அறிவு, அந்த மாபெரும் அறிவானது சிந்திச்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே ஜானி உதுப்பு போட்டு காணும். அப்போது ஜானி உதுப்பு என்ன நான் ஊட்டியில் படித்தேன், கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஓகே, மறுபடியும் ஜெமினி கணேசன் என்னது ஃப்ரேம்க்கு வந்துட்டார். நீங்கள் எந்த படத்தில் பாடி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் கேட்குறாரு? ஜெமினி கணேசன் கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு? ஆமாம், அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஜானி உதுப்பும் இருக்கிறாங்க, உஷா உதுப்பும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஜெமினி கணேசன் கேட்குறாரு, நீங்கள் எந்த படத்தில் பாடி இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ உஷா உதுப்பு சொல்கிறாங்க, பாம்பே டாக்கீஸ். பாம்பே டாக்கீஸ், அபர்சன் அப்படின்னா பாம்பே டாக்கர்ஸ், அப்புறம் அபர்சன் 2 படம். பாம்பே டாக்கீஸ்னு ஒரு படம், அப்புறம் அபர்சன்னு சொல்லிட்டு படத்தில் பாடி இருக்கிறேன். அப்புறம் பூரம், ஆமாம் பூரம் அவுர் பச்சிம் படத்திலும் பாடி இருக்கிறாங்க. என்னது ஒரு பூரம் அவுர் பச்சிம் அப்படின்ற படத்தில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உடனே நம்மால் வந்துடுறாரு. யார்? அவர் தான் நம்ம காதல் மன்னன். அவர் வந்துடுறாரு. யார்? ஜெமினி கணேசன் கேட்குறாரு, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படத்தில் கூட பாடி இருக்கிறீர்கள் தானே அப்படின்றாரு. என்னது? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படத்தில் கூட பாடி இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி யார் கேட்குறாரு? நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் கேட்கிறார். அதுக்கு ஆமாம் உஷா உதுப்பு சொல்கிறாங்க, எஸ் ஆமாம் அது டம்மடம் லிட்டில் ஜாய ஹம் ஹரே சுபஹா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். பாட்டு பயங்கரமான பாட்டு. சின்ன வயசில் இந்த பாட்டுக்கு நான் போராட்டம்
கூத்துகள் இல்லை, ஆட்டம் இல்லை. சின்ன வயசில் நான் அவ்வளோ பெரிய ரசிகன். அந்த உஷா உதுப்பு இருக்காங்களே பாடகி, அவங்களுடைய மிகப்பெரிய மாபெரும் கொடூரமான ஒரு ரசிகன்னா பார்த்துக்குங்களேன். அப்படி அந்த பாட்டு என்னது எஸ் அதில் நான் பாடியிருக்கிறேன். என்ன படம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற படத்தில் இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு வருது தம்மடம் லிட்டில் ஜாய் ஹம் தாரா இந்த இடத்துல ஐப்பிச்சு ஒன்று வரும், ஹரே ராமா ஹரே சாமா. அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடையாது. சும்மா தண்டகர்மாந்தரங்கள் இப்போ பாடி முடியுது. அப்பா எந்த சொல்கிறேன். ஆமாம், தண்டகர்மாந்தரங்கள் இப்போ பாடிக்கிட்டு இருக்குது. இப்போ பாடுறேன் அவன் பாட்டியாவது ஒரே ஒரு லைன் சொல்லி நீங்கள் பாருங்க ஒரு லைனை. நான் ஒரே உறுத்துவேன். எவ்வளோ பேருக்கு நான் அனுப்பின்றான், அதுன்றான், இவன்றான், புனித்துன்றான். ஆட போங்கடாடி என்ன வெட்டுங்களா? மியூசிக் பற்றிலாம் ஜான்பா கூட பேசக்கூடாது. நீ எங்கேருந்து எடுக்கிற, எந்த பாட்டுலேருந்து எடுக்கிற, எந்த காலத்து பாட்டு அது? அது கௌபாய் படங்கள்லேருந்து எட்டியா, இல்லை சார்லி சாப்ளின் பாட்டுலேருந்து எட்டியா, இல்லை எந்த சினிமா பாட்டு அப்படின்றதுக்குள்ள இந்த பாட்டில் திருடணும்னு சொல்லிடுவேன் நான். ஜான் பாஸ்கோ என் பேர். கொட்டேட் மைண்டட், கவனத்தில் வச்சுக்கணும். எவனா யாரு எவனாரு? ஆமாம், எவள் பிராண்டுக்கே நான் சொல்லுவேன்டா கருத்து. எவள் பிராண்ட் யார் தெரியுமா? தெரியாது. சிவாஜி கணேசன் நடக்கிறாரு. அது எங்கேருந்து யார்கிட்ட இருந்து நடக்க கற்றுக்கிட்டாரு தெரியுமா? யார்கிட்ட கட்டுறாரு? யார்கிட்ட இருந்து? வேணாம். ரஜினிகாந்த் எங்கேருந்து கற்றுக்கினாரு தெரியுமா? தெரியாதுப்பா. இங்கே இருக்கிற எல்லாரும் கமலஹாசன் ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாக தெரியாது. எனக்கு தெரியும். என்னது ஜான் பாஸ்கோ கிட்ட இப்படி இருக்கணும். பிச்சிடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன். எத்தனை பேர் தானே கேட்டுட்டு இருப்பேன் சினிமாவில். பாரதி ரோஜா குழந்தைங்களுக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை போட்டு காதல் பாட்டு பாட வச்சால் தானே நீ டபுள் குழந்தைங்களுக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ணாது? அலைகள் ஓய்வது இல்லையா? கருமம் கருமங்களா? சி, என்ன மனித இனம். நானும் சினிமாக்காரன் தான். என் குத்தி கோலை கடப்பாறை எடுத்து வயிற்றில் குத்துனா கூட அந்த மாதிரி காட்சி வைக்க மாட்டேன். அப்படியே போங்க. சரி, இங்கே வந்துடலாம். நம்மள்கிட்ட வந்துடும் மறுபடியும். இந்த கூட அந்த காலத்துலேயும் இருந்ததுப்பா ஹிப்பிஸ். அந்த காலத்துலேயும் செக்ஸ் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு இல்லைப்பா. கேவலமாக பாடல் வரிகள் ஆகட்டும், டபுள் மீனிங் ஆகட்டும், அந்த காலத்துலேயும் இருந்தது செக்ஸ். ஆமாம், பானுமதி காட்டாத கவர்ச்சியா, சரோஜா தேவி காட்டாத கவர்ச்சியா? அதுக்கு யார் அது? டிஆர் ராஜகுமாரின்னு ஒரு தியேட்டர் இருந்தது மாம்பழத்தில். நாகேஷ் தியேட்டராக மாற்றினாங்க அதுக்கப்புறம். சம்திங் லைக் தட். எனக்கு எல்லா மயிறு ஹிஸ்ட்ரியும் தெரியும். என் மயிரை காட்டிலும் அதிகமான ஹிஸ்ட்ரிகள் எனக்கு தெரியும். மயிரை எண்ணிக்கை பண்ணிப்பார். எனக்கே தெரியாது எவ்வளோ மயிர் இருக்குதுன்னு. குறை இருக்கும், 1,00,000 மயிர் இருக்கும். அதை விட லட்சம் சரித்திரங்கள் எனக்கு தெரியும். ரொம்ப தான் கோவப்படுவேன். கோவப்படுறது தான் என்னுடைய ப்ளஸ். ஈக்குவல் ஆகாதது தான் என்னுடைய ப்ளஸ். உங்களோட ஒன்றா சேராமல் தனித்தே இருக்கிறல்ல, அதான் என் ஸ்டைல், தான் என் கெத்து. இப்படி தான் நான் சொல்லணும் என்னை பற்றி. ஆமாம், உன்னையும் சொல்லுவோம், ஐயோ நாங்கள் தானாங்க உங்களை பற்றி அடிமை. நீ யாரா என்னை பற்றி சொல்கிறதுக்கு? என்னை பற்றி என்னடா உனக்கு தெரியும்? என்னை பற்றி நான் தான் பேசிக்கணும். நெப்போலியன் சொல்லுவான், சீசர் சொல்லுவான். சீசர் யார்? சீசர் தெரியுமில்ல? ஆமாம், யார் சீசர்? யார்? கிளியோபாட்ரா புருஷங்கிறானே அவன் சொல்லுவான், டேய் நம்மளை பற்றி அவனும் பேச மாட்டான்டா. நம்மளை பற்றி அவனும் நல்லவன் சொல்ல மாட்டான். நம்ம தாண்டா நம்மளை நல்லவன் சொல்லிக்கணும்னு சொல்லுவான் சீசர். ஜெர்மன் நாட்டு பேரரசு இருக்க, ஆமாம், ரோமானியன் சீசர் சொல்லுவான், நம்மளை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளை நாம் தான் பாராட்டி கொள்ள வேண்டும், நம்மை நாம் தான் அழகன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். வேறு யார்ட்டும் சொல்ல மாட்டான். காண்டு பிடிச்சி திட்டு பசங்க சொல்ல மாட்டான். ஆமாம், சரி, அப்போ போய்க்கலாமா? அப்போது இங்கே ஆமாம், அவர் கேட்குறாரு. யார்? நம்ம ஆள் கேட்குறாரு. யார்? யாருக்கிட்ட? உஷா உதுப்கிட்ட. ஆமாம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படத்தில் கூட பாடி இருக்கிறீர்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உஷா உதுப் சொல்கிறாங்க, எஸ், அது தம்மரதம் பாட்டின் அந்த லேடர் பகுதியை ஆமாம் ஆஷா அந்த லேடர் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த லேடர் பகுதியை ஆசா போன்ஸ்லேயே பாடினாங்க. அது கூட இவங்க பாடுறாங்க. அந்த ஆசா போன்ஸ்லேயே பாடி ஆசா போன்ஸ்லேயே கூட பாடி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும்
பாம்பே டு கோவா படத்திலும் பாடியிருக்கிறது. பாம்பே டு கோவான்னு ஒரு படம் இருக்குதுல்ல, அதுலேயும் அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் வந்து கிபிது கபிசாஸ் படத்துலேயும் பாடியிருக்கிறாங்க. அது அந்த சாங் கூட எனக்கு தெரியும், இப்போ வீடியோ லென்த் ஆகிடும். படத்தில் முழு பாடல் பாடியிருக்கிறாங்க. மீதியிலெல்லாம் அந்த கோரஸ் மாதிரி அங்கங்கே இடையில இடையில சும்மா லிட்டில் அந்த மாதிரி பாடியிருக்காங்க. பட் எந்த படத்தில் ஆமாம் கிபிது கபிசாஸில் மட்டும் ஃபுல் சாங் முழு பாடல் ஒன்று பாடியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அப்புறம் டிஃபன் ஆனவுடன் ஒவ்வொரு ஊராக எழுந்து சென்று கையை கழுவி கொடுக்கலாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே ரவுண்ட் டேபிள் மாதிரி டைனிங் டேபிளில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ கை கழுவ போகிறாங்க. தென் அப்புறம் மறுபடியும் நம்மளால் வந்துட்டார். யார்? ஜெமினி கணேசன் வந்துட்டார். கேட்குறாரு, வாங்க வாங்க காஃபியை வாங்க காஃபியை உள்ளே கொண்டு வருவார்கள், நாம் வந்து ஹாலில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம், வாங்க காஃபி எடுத்துன்னு வரும், வாங்க நம்ம போயிட்டு ஹாலில் உட்காந்துக்கலாம் அப்படி சொல்கிறாரு. அப்படியே எல்லோரும் இப்போ ஒன்று சேர்ந்து அங்கே போகிறாங்க. ஓகேவா? ஹாலில் மூடியிருந்த பியானோவை திறந்து 2 டியூன் வாசிக்கிறார் உசு. ஆமாம், உசா உது அந்த ஹாலில் இருக்குது இல்லை, ஜெமினி கணேசன் வீட்டில் சந்திக்கிறாங்க போல இருக்குது. ஜெமினி கணேசன் வீடாக இருக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரியா தெரியல, சாரி இஃப் ஆர் மெமரி இஸ் ராங், ஐம் சாரி. ஓகே, அப்போ அந்த ஹாலில் பியானோ இருக்குது. பியானோ கிட்டே நம்ம போகிறாங்க. யார்? உஷா உதுக்கு போகிறாங்க. பியானோ பார்த்த உடனே ஒரு மியூசிஷியனுக்கு கிட்டாரை பார்த்தாங்க, அதை பார்த்தா இதை பார்த்தா வாசிக்க தோணும் தானே, இயற்கை தானே, சகஜம் தானே. அப்போ பார்த்த உடனே பியானோ கிட்டே போயிட்டு ஒரு 2-3 டியூன் போடுறாங்க. ஹாலில் மூடியிருந்த பியானோவை திறந்து 2 டியூன் வாசிக்கிறார் உஷா உதுப்பு. அப்போது சவுண்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்கிறார். சவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜெமினி கணேசன் அதில் தானும் சிறிது இசைக்கிறார். ஹாலில் போய் உட்கார்ந்தவுடன் காஃபி வருகிறது. காஃபி சாப்பிட்டு கொண்டே அப்படியே போகிறாங்க, வாசிக்கிறாங்க. நம்மளும் அப்படி 2-3 டியூன் போடுறாரு. அப்படியே 2 பேரும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே அப்படி என்ன பண்ணுறாங்க, ஜெமினி கணேசன் அதில் தானும் சிறிது இசைக்கிறார். அப்புறம் ஹாலில் போய் உட்கார்ந்தவுடன் காஃபி வருகிறது. காஃபியை சாப்பிட்டு கொண்டு என்ன பண்ணுறாங்க, உஷா உதுப்பு, உங்கள் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஜெமினி கணேசன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார் கணேஷ் அப்படின்றார். ஜெமினி கணேஷ் சொல்லலை, கணேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவங்க உஷா உதுப் கேட்குறாங்க, ஜெமினி என்பது அப்போ சரி ஜெமினி கணேசன் உங்களை கூப்பிட்றாங்க, ஜெமினி எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? உஷா உதுப் கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? ஜெமினி கணேசன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜெமினி என்பது அப்படின்றாங்க. அதுக்கு நம்மால் சொல்கிறாரு, அது ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை பார்த்ததால் ஒட்டி கொண்டது. ஜெமினி ஸ்டுடியோ இருக்கும்ல, இன்றைக்கி கூட நம்ம மவுண்ட் ரோட எதையாவது சொல்லணும்னா ஜெமினி ஸ்டுடியோ தான், ஜெமினி ஸ்டுடியோ ஸ்டாஃப்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த காலத்தில். ஜெமினி வாசன் இருக்கார் இல்லையா, சந்திரலேகா படம் அந்த ப்ரொடியூசர், ஜெமினி ஸ்டுடியோ அவங்களுக்கு தான் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் கை மாறி போச்சு, அது வேறு விஷயம். நம்ம வந்து உள்ளே போவேனா. இப்போ கூட இப்போ யாராவது அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது வந்து பஸ்ஸில் போகும்பொழுது, ஆமாம் அப்பா ஜெமினி ஸ்டாஃபிங்கில் வண்டி ஓடுப்பா, தேனாம்பேட் சூப்பர் மார்க்கெட் இருங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் ஜெமினி ஸ்டாப்பிங் ஜெமினி ஸ்டாப்பிங்கில் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் பேர் கணேஷ் தான். அவர் பேசிக்காக ஜெமினி கணேசன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் என்ட்ரியே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு என்ட்ரி. அவர் ஃபோட்டோகிராஃபி தான் உள்ளே போனார். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவர் வந்து ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துன்னு இருக்கும்போது நான் ஆள் அழகாக இருக்குவேன். முதலாக வந்து நம்ம இவங்க கூட அவங்க பேர் வந்து சாவித்ரி கூட தான் இது ஒரு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்தது, அவர் இப்படி ஈர்த்து விட்டாங்க, நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டார். அப்படி தான் அது வந்தது, தெரில எனக்கு சார், நான் படிச்சிருக்கேன். ஆனால் அப்போ என்ன ஆகுது, ஜெமினி என்பது அப்படின்னு ஒன்று. அப்போ அவர் சொல்கிறார், ஜெமினி சொல்கிறாரு, அது ஜெமினி ஸ்டுடியோவில் நான் வேலை பார்த்ததால் ஒட்டி கொண்டது அப்படி போகுது விஷயம். அப்போ உங்கள் முழு பெயரே கணேஷ் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு வந்து அவர் ஓ சர்மாவா, அதுக்குள்ளே ஓ சர்மாவா பெற்று என்னது, ஓ சர்மாவா, ஆமாம் அது முழு பேரே கணேஷ் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் நம்ம ஜெமினி வந்து ஓ சர்மாவா, என்னங்க இது ஏதோ நடுவில் ஃபோன் வருது, நீங்கள் பெற்றோர் வைத்த பெயர். ஆமாம், அபிவாதயே வாசிஷ்ட மைத்ராவர்ண ஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சர்மா. அம்மா ஆமாம், என்னடா அது போட்டுக்குவா கொடு.
ஆமாம் அம்மா தனுஷு இந்த கண்ணாடி உனக்கு நடால இதை போட்டுக்க சொல்கிறான், அதனால் இதை போட்டுக்கிட்டேன். ஓகேவா, ஷீட் எழுத்து பண்ணிக்கிறேன். தெரியல. எழுத்து தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி குஞ்சு குஞ்சு படிக்கிறேன்டா. கண்ணு தெரியுதுப்பா, 62 வயசுப்பா, பல்லு கிடையாது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அந்த கணவனுக்கு கழுத்து இல்லை, பல்லு முடியப்பா, கண்ணும் தெரியல, பல்லும் இல்லை, இது உட்காந்து நமக்கு வந்து சொல்லினுக்குதா. அப்படிதான் நீங்கள் எப்படி வேணும் நினச்சிக்கோ, அது உன் இஷ்டம். புரியுதா? ஸோ இங்கே புரிஞ்சு போச்சா எவ்வளோ பெரிய பேர்ப்பா அது. எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். அவ்வளோ ஹிஸ்ட்ரி நான் நிறைய படிச்சுக்கிறேன். 20 minutes. அது போட்டு எவ்வளோ நேரம் வேணாலும். ஓகே. டேய் தனுஷ், இது சினிமா பார்க்குற கண்ணாடிடா. இந்த கண்ணாடியில் சினிமா அந்த அங்கே பட்டி பார்ப்பல. ஆமாம், இது சுத்தமாக மறைச்சிட்டேன். கிட்ட படிக்க முடியாது. மது குட்டி அதே கூட அந்த ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே ஓகே, இது ஃபைன். இது ஓகேடா. ஏய் இது ஓகேடா. இது கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும்டா. நான் படிக்கவா? வேணாம், நீங்கள் படிச்சு தான் எப்படி படிப்பேன்னு தெரியுமே. கரெக்டா படிப்பேன். நீ கரெக்டாக படிப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே படிச்சிடறேன். அடுத்தது நீ நியூஸ் படி. உன் வேலை அதுதான், நியூஸ் படிக்கிறது தான் உன் வேலை. சரி, இது என் வேலை. புரியுதா? அப்போது வந்து அந்த ஒட்டிக்கிட்டு சொன்னாரா, ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சதுனால வந்து அப்படியே அந்த பேர் நம்ம ஜெமினின்றது ஒட்டிக்கிச்சின்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு விஷயங்க. உங்கள் முழு பெயர் கணேஷ் தானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? உஷா உதுப்பு கேட்குறாங்க. யார்கிட்ட? இவர்கிட்ட, ஜெமினி கணேசன்கிட்ட. அதுக்கு அவர் நோன்றதுக்கு ஓ அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். எழுத்தா பத்திரிக்கைக்காரன் ஸ்பெல்லிங் பிரிண்ட் மிஸ்டேக். நான் பிடிச்சிட்டேன். நாங்கள் என்ன நான் பிடிச்சிடுவோம்ல. நோ அப்படின்ட்டு போகிறாரு. ஆமாம், சர்மாவா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு அப்புறம் சொல்கிறாரு, பெற்றோர் வைத்த பெயர் பாருங்க இவ்வளோ நீட்டுக்குது. இதோ இவ்வளோ நீட்டு. இங்கேருந்து விஜயாண்டஸ்கோ பெருங்கலத்தூரில் இருக்கிறவங்கள இப்போ மகனா ஒரு கேட்கணும். இங்கேருந்து அவ்வளோ நீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய பேருங்க. அப்போ பெயர் பார்த்தீங்கன்னாக்க அபிவாதேய. எப்படி ஃபஸ்ட்டு பேர் அபிவாதேயே. அதுக்கடுத்தது வாசிஷ்ட. அப்புறம் அவர் ஐயில் பிராமின் தானே அவர். அதனால் அபிவாதேயே வாசிஷ்ட மைத்ரா வர்ண ஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சர்மா. எவ்வளோ பெரிய பேருக்கு ஜெமினி எனக்குங்க. அதோடு முடியல, சர்மா நாமஹம். அதுக்கப்புறம் என்னது? அஸ்மியோ. அம்மா முடிஞ்சா பாருங்க. ஜெமினி கணேசன் நல்லா இருக்குது. அப்படியே போயிடுவோம் நம்ம. ஓகேவா? ஆமாம், தங்கள் வழக்கப்படியான வந்ததனத்தின் மூலம் பெயரை சொல்கிறார். இந்த முழு பேர் நம்ம மஞ்சள் விழான்னு ஒரு படம் ஒன்று இருக்குது. இன்னமும் அந்த அந்த காத்த வராயின்னு வரும். ஆமாம், பேரை படித்த உடனே இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இந்த மாதிரி படம்லாம் வாழ்க்கையில் பார்த்தா செத்து போடுவோன்னு தோணும். அப்படி இருக்கும் பார்த்தாலே பேரை. ரைட்டா? ஓகே. அப்புறம் மறுபடியும் வந்து உஷா கேட்குறாங்க. ஓகே, உங்களின் ஒரிஜினல் பேர் கணபதி சுப்பிரமணிய சர்மாவா அப்படின்னு விடலாது. திருப்பி அந்த பேர் உள்ளே போய் நிற்குது. அப்புறம் மியூசிக்கல் வாய்ஸில் கலகலக்க சிரிக்கிறார்கள் 2 பேரும். அப்படியே இந்த பேட்டியில் சிரிப்புலாம் அந்த இப்போ நானும் மோகனாவும் சிரிக்கலையா, லேட்டாக பண்ணலையா, காமெடி பண்ணலையா, திட்டலையா, சினிமாக்காரன் எல்லாரையும் திட்டுறோம்ல. இப்படி தானே அங்கேயும் நடந்துருக்கோம். அதோட பெரிய செலிப்ரிட்டிஸ் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர இடத்துல இந்த மாதிரி லேட்டாக்கெல்லாம் இருக்கும், பொதுவாகவே இருக்கும். என்ன சரி. அப்போ மறுபடியும் ஜெமினி கணேசன், நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். உள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரார் போல் இருக்குது. உள்ளே போயின்னு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்குது இந்த புஸ்தகத்தில். சரியா? நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். உள்ளே போய் அதை எடுத்து கொண்டு வந்து படிக்கிறார். போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு யார்கிட்ட? உஷா உதுப்புக்கிட்ட படிக்கிறாரு. அது என்னது ஆர்டிஸ்ட் என்பவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள், இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கே உரித்தான வள்ளி கார்த்தி இந்த ஒரு சேரில் அப்படி உட்காந்து நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரையும் அப்படியே வந்து நம்ம இடையில உட்கார வச்சுக்கலாம். கார்த்தி அதில் உட்காருங்க. கார்த்தி இங்கே இல்லை, என்னோட ஃப்ரெண்டில் வந்துருங்க. இப்படி உட்காருங்க. இப்படி உட்காந்து ஃபேஸ் மட்டும் இப்படி வச்சுக்கங்க. ஏன்னா பரவாயில்ல கார்த்தி, இட்ஸ் ஆல் ரைட். இது பாருங்க, நம்ம சேனல் வந்து ரியல் ரைடர் சேனல். கொஞ்சம் அப்படி வாங்க, உள்ளே வாங்க, உள்ள நல்லா வாங்க. மோகனா ப்ளீஸ் வெயிட். கார்த்தி நல்ல உள்ளே வாங்க. உங்கள் ஃபேஸ் இல்லை பாருங்க. எங்கே வரேங்க. இன்னும் வாங்க கார்த்தி, நல்லா உள்ளே வாங்க. ஃப்ரீயாக உட்காருங்க. கால்கள்லாம் கரெக்டாக இருக்காது. நீ போவாத உட்காரு. நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தது வேஸ்ட்டாக போயிடுங்க.
நல்லா வா கிட்ட வா நல்லா உங்களது பாருங்க உங்கள் ஃபேஸ் நல்லா நல்லா உக்காருங்க. உங்களது வந்து பாருங்க இது உள்ளே இருக்கணும், இதுக்குள்ளார இருக்கணும், இதுக்குள்ளார இருக்கணும். டேய் பாருடா கொஞ்சம் பாருடா சென்டர் வெயில நாங்கள் 3 பேரும் இல்லை கரெக்டு லெவலில் இருக்கிறோமா பாருடா. பகவாரிக்கு எனக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன். நான் வேணா போயிடுறேன். இப்போ சரியா இருக்குடா. ஓகே ஃபைன். மை டியர் போர்டுவுட் பீப்புள், சேம் டைம் நான் வந்து கார்த்தி பற்றி சொல்லணும். கார்த்தி வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம், எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கார்த்தியை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். கார்த்தி தான் அது இப்போ நம்ம தனுஷ் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம எனக்கு கார்த்தி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து கலை அவங்க தம்பி, அதுக்கப்புறம் ஹரி, அப்புறம் அவங்க 2 பேரால தான் மாறி நம்ம தனுஷு, அப்புறம் அருள். இப்படி நம்ம வீடியோக்கு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட வீடியோவில் தனுஷ் இருப்பான், மாறி இருப்பான், அருள் இருப்பான், கார்த்தியும் இருப்பார், கலையும் இருப்பார், நம்ம ஹரியும் இருப்பார். ஹரி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4-5 வருஷம் வீடியோக்குள்ளே நாங்கள் எல்லாருமே இருப்போம். அப்புறம் அவன் ஒரு பையன் அவன் மிஸ்ஸிங், அவன் என் ஃப்ரெண்டு சந்துரு. இவன் இல்லை, அவன் டேரக்டர், அவன் சிசியன். இன்னொரு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய சிறு வயது ஃப்ரெண்டு. நானும் அந்த சந்திரும் 40-45 வருட நண்பர்கள். ஃப்ரெண்ட் சாலிகிராமத்துலேருந்தே, விருகம்பாக்கத்துலேருந்தே நானும் அவனும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எங்கே போனான்னு தெரில, இடையில 2-3 மாதமாக காணோம், என்னை பார்க்க வரல. ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். அப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாகிடும், இதை நான் குயிக்காக முடிச்சிடுறேன். ஸோ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஒரு வணக்கம் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. கார்த்தி எல்லாருக்கும் வணக்கம். ஜான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து இஸ் அ பெஸ்ட் வாட். நல்லா பெங்களூர்ஸு, அப்புறம் நல்ல ஒரு தாளம் இருக்குது இல்லையா, தாளம் அது மாதிரி தாளம் தான் இசை. நல்ல ஒரு இசை கலைஞர், இசை சம்பந்தப்பட்ட ஒரு இசை கலைஞர். நம்ம ஒரு இசை நிகழ்ச்சியை பற்றி தான் இசை சம்பந்தமாக தான் பேசிக்கிட்டே இருக்கோம். உஷா உதுப்பு அண்டு ஜெமினி கணேசன் அவர்கள் சந்திப்பு, அபூர்வ சந்திப்பு. அதை அப்படியே தொடரலாமா? என்ன கார்த்தி, அப்படியே கொஞ்சோண்டு தான் இருக்குது கார்த்தி, நான் முடிச்சு விட்டுறேன் கார்த்திட்ட. ஸோ இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், எந்த இடத்துல விட்டோம்? கியூ என்னடா டேய் தனுஷ் வந்துட்டியா? சரி அதை சொல்லிங்களே. இல்லை மோனா, அதுக்கப்புறம் நேம் இல்லைடா, இங்கே போகணும். பிடிச்சிட்டேன். அதான் அந்த மியூசிக்கல் வாய்ஸில் கலகலப்பாக 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் ஜெமினி கணேசன், நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், உள்ளே போய் அதை எடுத்துக்கொண்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளே போயிட்டு ஒரு கட்டுரை மீன்ஸ் இப்போ மோகன் எழுதினு பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்ம ஆர்டிக்கல், இங்கிலீஷில் சொன்னால் ஆர்டிக்கல் சொல்லுவோம், தமிழில் சொன்னால் கட்டுரை. ஸோ போய் எடுத்துன்னு வர்றார், அவர் சொந்தமாக எழுதின கட்டுரை. அதை போய் எடுத்துன்னு வர்றார், உள்ளே போய் எடுத்துன்னு வந்து உஷா உதுப்புக்கு படித்து காட்டுறாரு, என்ன அது எழுதியிருந்தார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முக்கியமாக நான் இதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். எதுக்காக ஜான் பாஸ்கோ இந்த வீடியோ பேசுகிறேன், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, சினிமாக்காரர்கள், அதுவும் இன்றைக்கி இருக்கிற செலிபிரிட்டிஸ் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஒரு இவ்வளோதான், இங்கேருந்து இவ்வளோ சின்ன கட்டுரை, இதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ரைட்டுங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலனா கூட இதை மட்டுமாவது கேளுங்க. அப்படி பாருங்கள். அதாவது ஆமாம், நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், உள்ளே போய் அதை எடுத்துக்கொண்டு வந்து படிக்கிறார். ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த கட்டுரை. ஆர்டிஸ்ட் என்பவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜாதியை தான் உள்ள போகுதுன்னு சண்டை போடணும், படம் பண்ணுங்கிறானுங்க. ஆமாம் ஆமாம். 10வது அரசியல், முழு அரசியல். ஒரு சினிமா படம் எடுப்பதற்கு சுதந்திரம் தரப்படவில்லை. டோட்டலாக அரசியல் உள்ளது. உதயநிதி உள்ள பூண்டு சினிமாவே நாசம் பண்ணிட்டார். சினிமா தொழில் வந்து சுதந்திரம் படம் இதெல்லாம் தவறுங்க, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் அழிவுக்கு அர்த்தம். இதெல்லாம் வந்து என்னத்துக்கு அர்த்தம்? அழிவுக்கு அர்த்தம். மிகப்பெரிய மாபெரும் அழிவை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அதற்கு எச்சரிக்கை தான் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் என்பவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். எப்படி? ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி எம்ஜி ராமச்சந்திரன் பார்த்தீங்களா, எல்லாம் அந்த தலித் மக்களோட அவருடைய படங்கள் அப்படி தான் இருக்கும். தலித் மக்களோட சாப்பிடுவது போல், அப்புறம் வந்து இந்த மாதிரி மலைவாசி மக்கள், அப்புறம் அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்களா, ஆதிவாசி இனம், அந்த மாதிரி மக்கள் கூடலாம் ஒன்றா இல்லை. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் ஒரு ஓட்டு சேகரிப்பு இல்லை மீட்டிங் அந்த மாதிரிலாம் போனப்போ அவங்க வீட்டிலலாம் உட்காந்து சாப்பிடுவார்.
அந்த ஏற்றம் இறக்கம் பார்க்க மாட்டார். நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் பார்க்கவே மாட்டார். ஏகப்பட்ட கோடி கொடுக்கான சொத்துக்கள்லாம் அந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ரியலாகவே தந்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சினிமா படத்தில் கூட கொடுக்க மாட்டான். அவங்கக்கிட்ட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பிச்சை தந்துக்கிறான். ஒரு டேரக்டர் இருக்கிறான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஎஸ் இருக்கிறாரு, இல்லை பாரதி ராஜா இருக்கிறாரு. இப்போ என்னமோ யோகேஷ்ன்றான், கனகராஜன்றான், அவன்றான் இவன்றான், எவனோ வெற்றி மாறன், அவன் தோல்வி மாறன், எவனோ இருக்கிறான். ஒரு பயிலும் அவனுக்கு தாடு பிடிக்கிறவன், காப்பி இது ஒடிச்சிட்டான், ரிப்போர்ட் எழுதுறவன், அவன் இவன் 10 அசிஸ்டன்ட் வச்சுருக்கான். 10 பேருக்கு சோறு கூட போட மாட்டான். இவன் ஆடிக்காரு, அதுக்கு 10வது இன்னும் 10 காரை வாங்கி வச்சுக்கிறான். மனுஷனாயா அவனுங்களாம்? தன் கிட்ட வேலை செய்யக்கூடிய அசிஸ்டண்ட்டுங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காதவெல்லாம் ஒரு டைரக்டரு. எந்த ஊர்லேருந்து அவன் தான் இவன்? எங்கேயோ அங்கே அந்த நான் எங்கே மெட்ராஸ்லையா போனான்? மெட்ராஸில் போனவெல்லாம் மாட்டு வண்டி எடுத்துன்னுக்குறாயா? ஆமாம், மெட்ராஸில் பிறந்தவன் எல்லாரும் மாட்டு வண்டி இருக்கிறான், கூலி வண்டி எடுக்கிறான், ரிக்ஷா ஓட்டுறான். எங்கேருந்து எவன் மெட்ராஸில் ப்ரொடியூசராக இருக்கிறான், டைரக்டராக இருக்கிறான், இல்லை நடிகனாக இருக்கிறான்? எவனாவது ஒருத்தர் சொல்லு. இல்லை, மெட்ராஸ்காரன் வாழ வைக்கிறான். அந்த புறம்போக்குங்க மதுரையிலேருந்து வருது, கோயம்புத்தூர்லேருந்து வருது, அந்த ஊர்லேருந்து வருது, எந்த ஊரில் இருந்தோ வந்து இங்கே நக்கி மெட்ராஸ்காரனுங்களை ஏமாற்றி மெட்ராஸ்காரனுங்க சோத்த தூணு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அவனுக்கு சிங்கம் பிடிச்சவனுங்க. ஐ ஹேட் திஸ் ஃபெலோஸ். எவனாவது ஒருத்தவன் எவனாவது மெட்ராஸ்காரன்ல சூப்பர் நான் டைரக்டர் சொல்ல பார்க்கலாம், பெரிய ப்ரொடியூசர் சொல்ல பார்க்கலாம், பெரிய நடிகர் சொல்ல, பெரிய ஆவச்சுடுவான். ஜான் பாஸ்கோட வச்சுக்கூடாது. எல்லாம் வெளியூரில் வந்தவன் தான் பெரிய தர்பாராஜா எந்த ஊர்லேருந்து வந்தார்? அடைச்சி இந்த கருணாநிதி எந்த ஊர்லேருந்து வந்தார்? மெட்ராஸ் அவர் சொந்த ஊர். மெட்ராஸில் இருக்கிற மாட்டு வண்டி எடுத்துருக்கான், சேட்டுக்கிட்ட போய் ரிக்ஷா ஓட்டுறான். இன்றைக்கி இவர் வந்து சீசிங் பண்ணுறார், சேஸுக்கிட்ட சேட்டுக்கிட்ட வேலை பண்ணுறாரு. எவனா அந்த திட்டு பசங்க யார்? இவங்க தான் அந்த ஊர்லேருந்து வரவங்க தான் அந்த வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு டியூ கட்டுறதுல போயிட்டு இவர் போய் அந்த ரவுடி பசங்கக்கிட்ட சண்டை போட்டு அவனுக்கு இல்லாத நேரத்தில் அந்த வண்டியை சீஸ் பண்ணி ரியல் சேசிங். சினிமாவில் மயிர் சேசிங் இல்லை, ரியல் சேசிங். அந்த ரவுடி, அந்த கட்ட பஞ்சாயத்து, அந்த புறம்போக்குங்களுக்கு தெரியாமல் அந்த ஆடிக்காரன் எடுத்துகிட்டு வந்து சேட்டுக்கிட்ட கொடுத்து சேட்டு கொடுக்குற காசை வாங்கி அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கார். பிளட் அசிங்கம் பிடிச்சவங்களை எல்லாருக்கும் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அழிவு காலம் நெருங்கிடுச்சு. சாவ போகிறீங்க ராஸ்கல். மெட்ராஸ் 1.5 லட்சம் பேர் இருக்கிறான்டா மெட்ராஸில். 1.5 லட்சம் பேர் பாவம் சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிறான். ஏதோ ஒரு வீட்டில் இருந்து வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து வந்து மயில் நீ டைரக்டரு, நீ பாடகனு, நீ நடிகை, அடி செருப்பு சாவடிச்சு பிடுங்க நினச்சானுங்க. மெட்ராஸ் பிள்ளைங்க எல்லாரும் வச்சு தொட்டி விட்ருவாங்க. உங்கள் ஊருக்கு தெரிக்க விட்ருவானுங்க மெட்ராஸ் பிள்ளைங்க. ஆமாம், ஓட ஒதுக்கலாம்னா வருது உங்களுக்கு புறம்போக்கு ஏச்ச ராஸ்கல்ஸ். சரிங்க பார், அங்கே என்ன இதோ இருக்குது பார். ஆர்டிஸ்ட் என்பவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். என்னன்னா மொழி பற்றி பேசினுக்கிறான். மொழி கேட்டால் தமிழும் மயிலும் அப்படின்னு செருப்பு. பல மொழிகள் ஓடிட்டு இருந்ததா ஒரு 20 வருஷம்லாம். இங்கே நான் சினிமாவில் நுழையும் போது மொத்த ஹிந்தி கன்னடம், அது ஒடியா கிடியா குஜராத்தி எல்லா சினிமா படமும் இங்கே தான் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது சென்னையில். நான் வாழ்ந்த இடம் சாலிகிராமம். மொத்தம் ஒரு 200 ஸ்டுடியோ இருக்கும். என் கால் நான் பட்ட இடம்லாம் ஸ்டுடியோவில் கால் படாமல் என் கால் அடுத்து சோத்துன்னு போவாது. 200 ஸ்டுடியோ மேலே இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ இல்லை, எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு. யாரா இல்லை இதெல்லாம்? ஊரை விட்டு ஒடியாந்து சினிமா கம்பெனி தொடங்கணும். சினிமா கம்பெனி 10 தாண்டா இருக்குது. 1000 சினிமா கம்பெனி இருக்குது. எல்லாம் உப்மா கம்பெனி பொம்பளையை வச்சு வியாபாரம் பண்ணுக்கிறான். குளமாத்தில் போய் பார், 1000 இல்லை 2000 இல்லை 1 லட்சம் சினிமா கம்பெனி இந்த இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இருக்குதாங்க. ஆனால் 10 பேர் தாண்டா சினிமா எடுக்கிறான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நீ பேரெல்லாம்னா பொம்பளையை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். பாவம் அங்கேருந்து நடிக்க வர பெண்களை ராத்திரி 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் கோயம்பேடில் அங்கே இங்கேருந்து மடக்கி ஆசை காட்டி சினிமாவில் நடிக்க வைக்கிறேன், பாடகி ஆக்குறேன், உன்னை பெரிய ப்ரொடியூசர் ஆக்கிடணும், கூட்டிகிட்டு போய் நாசம் பண்ணி மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற கொட்டை மாதிரி போட்டுட்டு போகிற ஏச்சா மாலை. கெட்ட வார்த்தை வருது எனக்கு. ஜான் பாஸ்கோவுக்கு கெட்ட வார்த்தை சும்மா சாதாரணமாக வரும். எல்லாம் திருந்துங்க. அப்படி திருந்தலாம் இயற்கை உங்களை திருத்துடும். எது கூட காலையில் பார்த்து வெள்ளம் இதை படிச்ச
வெள்ள பேரிடருக்கு மழை வெள்ளம் அது எந்த ஊர் இது? உத்தரகாண்ட். டோராடூன். டேராடூன்ல பார்த்தியா காசி இருக்கிற இடம் அது, விஸ்வநாதர் இருக்கிற இடம். அங்கே பார்த்தியா வெள்ளத்தில் ஓடின்னு சாவிங்க மக்களை, செத்துடுவீங்க எல்லாரும் சொல்கிறேன். வெள்ளத்தில் போடுவேன், செத்துக்கிட்டெல்லாம் போயிடுச்சான், ஹோட்டல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சாமா. வீடுகள் ஹோட்டல்ஸ் நான் பார்த்து அது படிச்சுட்டு நான் கேட்டேன், காலையில் நியூஸ் படிச்சுருந்தேன், நான் தானே உட்காந்துருந்தேன் பக்கத்தில். அப்படிதான் ஆகிடும். உன் ஹோட்டலு கீட்டில் காரு கீரு மயிர் மண்ணாங்கட்டிலாம் அடைச்சி ரஷ்யாவே நாசமாக போச்சு, அமெரிக்கா நக்கின்னு போச்சு, 195 நாடுகள் உலகில் எல்லாமே நக்கின்னு போகுது. நான் சொல்லிட்டேன், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கணும் சினிமா. அதை தான் அவர் சொல்கிறாரு. எப்படி இருக்கணும் சினிமா எப்படி இருக்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லலையா, அவரே சொல்கிறார். எப்போ சொல்லியிருக்காரு, எத்தனையோ காலங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட சொல்கிறார்? உஷா உதுப்புக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறார். என்னன்னு சொல்கிறாருங்க பார், மனசு வலிக்குதையா எனக்கு இதை படிக்கும்போது. இன்னும் இருக்கிற சினிமாக்காரன் மூஞ்சி முகர கட்டியும் பார்க்கும்போது அப்படி வயிறு எரியுது எனக்கு. ஆமாம், என் செருப்பே அழகாக இருக்குதுப்பா, நான் போடுற ஷூ 3000 ரூபாய், அதுவே அழகாக இருக்குது. இவனுங்க மூஞ்சி முகர கட்டை, இவன் கூப்பிட்டு வரவன், நடிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், ஓடுறவன் மூஞ்சி முகர கட்டி சனியனுங்க. மூஞ்சிலெல்லாம் முடிச்சா 1 வருஷம் 10 வருஷத்துக்கு சோறு கிடைக்காதுடா. ஆமாம், ஸோ அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய திறமைக்கமா அவர்கிட்ட இருக்கு, ரியல் உண்மை திறமை. உங்களை மாதிரி போலி இல்லை. ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு கட்டு, இன்னொரு ஷார்ட் எடுத்துகிட்டு கட்டு, இன்னொரு ஷார்ட் எடுத்துகிட்டு கட்டுட்டு ஏஐயில் போயிட்டு டிசைன் பண்ணது இல்லை. நான் படிச்சிருக்கேன்டா, நான் படிச்சிருக்கேன், கிராஃபிக்ஸ் படிச்சிருக்கேன், 2 வருஷம் காலேஜில் இப்போ படிச்சிருக்கேன். இப்போ கூட நான் கிராஃபிக்ஸ் வேலைக்கு போனால் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பேன், நான் போக மாட்டேன். திட்டு பசங்க அவனுங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, இப்படி எடு, துணியை தூக்கிட்டு அவன் நல்லா துணியை வச்சுன்னு இருப்பான். கிராஃபிக்ஸில் அவன் துணியை தூக்கிட்டு ஆடுற மாதிரி எடுன்னு சொல்லி கொடுப்பான். நான் காசு ஆசைப்பட்டு அதை பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணுறானுங்களே, மோடி ஆட விட்றான், மோடி கூட மம்தா பானர்ஜி ஆட விட்றான், ஸ்டாலினை ஆட விட்றான், அவனை ஆட விட்றான். இவனை ஏஐ என்பது அது ஒரு நோய். அதனாச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் தயவு செஞ்சு கை விட்டுருங்க. அது விஷயம், கண்டிப்பாக அது உன்னை கொண்டுடுவேன். ஆமாம், ChatGPT உன்னை காப்பாற்றாது, அழிவு அது. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், ரோபோக்கிட்ட கையில் கொடுத்து காவல்காரன்னு சொல்கிறான், போருக்கு அனுப்புகிறான். மனித உயிர்கள் இனிமேல் போருக்கு போகாது, எல்லாம் ரோபோட் தான் போகும். பார்த்து வாழுங்க. நான் என்ன சொல்கிறது, சரி, என் ஆதங்கத்தை கொட்டுறேன், என் வெறியை கொட்டுறேன், அதுதான் புரியுதா? நீ பார்த்தா பாரு, பார்க்கணப்ப இந்த இங்கே இருக்குது, எங்கேப்பா? என்னது, மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள், இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். இனம் மீன்ஸ் வாட்? ஒரே ஒரு இனமாக இருக்குது, 5 இனங்கள் இருக்குதுப்பா. பல்லுயிர்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, ஊர்வனை இருக்குது, எவ்வளோ மிருகங்கள், தாவரங்கள் பேசும். தாவரத்துக்கு நீ தண்ணி ஊற்று, ஒரு ரோஜா டெய்லிக்கு டெய்லி நீ தண்ணி ஊற்றிட்டே வா. ஒரு நாள் நீ தண்ணி ஊற்றாமல் விடு, அது தொங்கிடும். ஐயோ தண்ணி ஊற்றுறவங்கள காணணும், எங்கே போனான் அந்த தத்திர போச்சு அந்த ஸ்கூலுக்கு அழுவும். இங்கே போயிட்டான், மயிரப்புணத்துக்கு போயிட்டான், தண்ணி ஊற்றாமல் போயிட்டான், அது அழுவும். கிட்டே போன உடனே அப்படி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி உங்ககிட்ட வரும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சரியா? ஓகேவா? அப்போது இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கே உரித்தான ஒன்லி ஒன் என்னது, அந்த லாங்குவேஜ் லவ். ஆமாம், எல்லாருக்கும் லவ் முக்கியம், இவங்களுக்கு அதுதான் முக்கியம். சினிமா படம் எல்லாம் லவ் சம்மந்தமாக தானே எடுக்கிறான். இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கே உரித்தான ஒன்லி ஒன் அந்த என்னது லாங்குவேஜ் லவ். அது உதட்டிலிருந்து வரவில்லை, இது உதட்டிலிருந்து வரல, எங்கிருந்து வருது? எஸ், அதெல்லாம் கேட்டுக்கோ. உள்ளத்திலிருந்து வருவது, கேட்பதற்காக சொல்லப்படுவதில்லை. யார் சொல்கிறார்களோ அவனே உணர்கிறான். இப்போ பழைய படங்களில், சினிமா படங்களில் அந்த லவ் பண்ணுற காட்சிகளை பார்த்தா அப்சுமா நம்ம மெய் சிலிர்த்து போகும். அந்த மாதிரி இருக்கும் அந்த லவ் காட்சிகள் ஆகட்டும். அதான் அவர் சொல்கிறார், உதட்டிலிருந்து வரலப்பா, அது உள்ளத்திலிருந்து வருது. இன்னைக்கு இப்போ சினிமா படத்தில் லவ் பண்ணுறவங்கள பாரு, சினிமா காட்சிகளை போய் பாரு, காரி துப்பிட்டு போடு, அப்படி தான் இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ இதாது அவனே உணர்கிறான். ஆர்ட் என்பது இதயம் சம்பந்தப்பட்டவை. புரியுதா? ஆர்ட்னா என்ன? கலைஞன் என்னப்பா, ஆயர்களை 64ன்றான்பா. ஆர்ட்னா இதயம் சம்மந்தப்பட்டதுப்பா. இதயம் மீன்ஸ் வாட்? ஹார்ட். ஹார்ட்டை தான் ஆர்ட்ன்றான், ஒரு எழுத்து குறைச்சிட்டான். ஹார்ட்டுக்கு என்னப்பா? HEART இல்லையா? அதெல்லாம் HEART. அந்த ஹெச்இ எடுத்துக்கிட்டா வெறும் ஆர்ட் மட்டும் பாரு. ஹார்ட்டுலாம்ப்பா இருக்குது, ஆர்ட், ART, ஆர்ட், HEART, ஆர்ட் தானே. HE தூக்கிடு, மீதி இருக்கிறத 3 எழுத்து என்ன? ஆர்ட். ஆர்ட் என்பா இதயம்டா. பாவீங்களா? ஏய், அறிவுறுத்தவனுங்களே, என்னடா மக்கள் நீங்கள் வச்சு போல.
உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு வந்து கோபம் வருது. ஸோ அப்போ அது என்னது, ஆர்ட் என்பது இதயம் சம்பந்தப்பட்டது. அதற்கு ஒரு மொழி தான் இருக்க முடியும், ஒரே ஒரு மொழி தான் அது இருக்க முடியும். அன்பு, லவ், காதல், இன்பம், சந்தோஷம், டான்ஸ், பாடல், சமையல். சமையல் மாதிரி ஒரு ஆர்ட் இந்த உலகத்தில் இல்லை. நல்ல சோறு போடலன்னு வச்சுக்கேன், எவ்வளோ பேர் ஆளாண்ட கூட பொட்டாட்டி விட்டு வருவோம். ஆமாம். ஆமாம், அதுதான் அன்பு. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அந்த அன்பு தான் காரணமாக இருக்கிறது. அன்பை எவ்வளவு குறையாமல் கொடுக்கிறோமோ அவ்வளவு அது திரும்பி நமக்கு வரும் என்பதை நாம் உணர வேண்டும். கண்டிப்பாக நான் வந்து உன் வாத்தானா நீ என்னை வாத்தான்னு தான் சொல்லுவேன். நான் என் அன்பே அப்படி சொன்னால் நீ என்னை அன்பேன்னு சொல்வேன். ஆமாம், என்னுடைய 6 உயிரே அப்படின்னா நீனும் என்னை 6 உயிரேன்னு பொடியாவது அப்படி தான் சொல்வேன். இன்னும் முழு அன்போடு சொன்னால் நீ அப்படி தான் என்ன கொடுத்து என்னவோ தான் எனக்கு திருப்பி கிடைக்கும். நான் செருப்பால் அடித்தா நீ எனக்கு செருப்பால் தான் அடிப்பேன். நான் உன் மூஞ்சியில் சுடு தண்ணியை ஊற்றுனா நீ என் மூஞ்சியில் பீ தண்ணியை ஊற்றுவேன். இதுதான் புரியுதா? என்ன கொடுத்தோமே அதுதான் திருப்பி கிடைக்கும். இந்த மூக்கு எண்ணுது, இந்த வாய் எண்ணுது, இந்த நெத்தி எண்ணுது, எல்லாம் எண்ணுது. இந்த நெத்தி யாருது உண்டா, இந்த மூக்கு யாருது உண்டா, இந்த வாய் யாருது உண்டா? அப்போ இந்த வாயில் ரெண்டு வர்ற வார்த்தைகள் யாருது எண்ணுது தானப்பா. இந்த வாயில் ரெண்டு சொற்கள் யாருது எண்ணுது தானப்பா. இந்த வாயில் ரெண்டு உதிரக்கூடிய எழுத்துக்கள் வார்த்தைகள் யாருது எண்ணுது தானப்பா. இந்த வார்த்தைகள்லேருந்து மொத்தா தேவடியா பையா அப்படின்னா அதை நானே தேவடியா பையன்னு சொல்லிக்கிறேன்னா என் வாய் தானப்பா, என் வார்த்தை தானப்பா. கோத்தா தேவடியா பையன்னா அப்போ நான் என்ன கோத்தா தேவடியா பையான்னு சொல்லிக்கிறேன். நாசமா போ அப்போ என்ன நாசமாக போன்னு சொல்லிக்கிறேன். நீ உருப்பிடவே மாட்டேன் அப்போ என்ன நான் உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அட அறிவட்டோன்னு அப்படி பேசக்கூடாது. புரியுதா? அறம் வைத்து பேசுவது தவறு. அறம் வைத்து நல்லா இரு அப்போ நான் நல்லா இருப்பேன். எனக்கு என் வார்த்தை தரப்பா, நல்லா இரு, சந்தோஷமா இரு, இன்பமா இரு, ஹாப்பியாக இரு, ஆடு பாடு கொண்டாடு, எப்படி இப்படி பேசு. அதை விட்டுட்டு நாசமாப்ப மண்ணாப்ப என்ன உன் மூஞ்சியில் பீச்சாங்கையை வைக்க என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? அதான் சவுறு அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்க அப்போது இங்கே என்ன இருக்குதுனாக்க, ஆமாம் ஆமாம் அன்பை எவ்வளவு குறையாமல் கொடுக்கிறோமோ அவ்வளவு அது திரும்பி நமக்கு வரும் என்பதை புரிந்து கொண்டு கடவுளை நெருங்குகிறான் மனிதன். கடவுள் என்பவன் அளவிட முடியாத அன்பு கொண்டவன். தொடர்ந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அக்கட்டுரையை படிக்கிற ரொம்ப படிச்சவர் யார், நம்ம ஜெமினி யார் சொல்கிறேன். எல்லோரும் சாம்பார்னு சொல்லுவாங்க. பட் ரியலி இஸ் கிரேட். ஏன்னா நான் ஏன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே. நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோன்னா எனக்கு ஃபோட்டோ பிடிக்கிறவன் இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறான் பார்த்தீங்களா, படம் வரைவானே, அதெல்லாம் மிகப்பெரிய கலைஞனுங்க. ஏங்க இயேசுநாதர் மூஞ்சை வந்து ஒருத்தன் வரைஞ்சிருக்கான், எவ்வளோ பெரிய கலைஞனுங்க அவன். இயேசுநாதர் மூஞ்சை யாரும் பார்த்ததில்லைங்க. இயேசுநாதர் முகத்தை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இவர் இப்படி தான் இருப்பார், இவர் தான் அந்த சாந்த ரூபம். எவ்வளோ அவர் மூஞ்சி பாருங்கள், இயேசுநாதர் முகத்தை பாருங்கள், அவ்வளோ சாந்தமாக இருக்கும். அந்த ஆள் எப்படி அந்த லியோனார்டோ டாவின்சி, அதான் பிகாசோ எழுதிய ஓவியங்கள் தான் மோனோலிசா. பிகாசோ ஆமாம் இவர் டாவின்சி கோட். இயேசுநாதர் அந்த லாஸ்ட் எப்போது அந்த முகத்தில் ஒரு சாந்தம். ஜான் பாஸ்கோ மூஞ்சிய இப்போ கேமரா இல்லாத காலத்தில் எவனுமே யாரோ ஒருத்தர் ஒரு ஓவியர் இவர் பார்த்துருப்பாரு. அப்போ இவர்கிட்ட கேட்டுருப்பாங்க, ஏப்பா அந்த ஜான் பாஸ்கோ வாழும்போது நீயும் அவர் கூட தான் நான் வாழ்ந்தேன், அந்த ஆள் வந்து உன்னால் வரைஞ்சி கொடுக்க முடியுமா? வரையுமா, நான் தான் ஆர்டிஸ்ட் தானே, நான் சிலையை வரைகிறேன், சிலை செதுக்கிறேன், சிலை வடிக்கிறேன், யாரோ சிலையெல்லாம் வடிச்சிருக்கேன், ஒரு ஜான் பாஸ்கோ மூஞ்சியா என்னால் வரைய முடியாது. ஸோ இப்படி வரைந்து கொடுத்த படங்களை தான் நாம் இன்றைக்கி பார்த்துன்னுக்கிறோம். ஆமாம், மிகப்பெரிய ஓவியர்கள் வரைந்தது தான் மோனோலிசா படம், இயேசுநாதர் படம், சாக்ரட்டிஸ் படம், இன்னும் ஏகப்பட்ட எதையா கேமரா. அந்த காலத்தில் ஓவியர்கள் தான் இருந்தாங்க, ஓவியர்கள் வரைஞ்சாங்க. இன்றைக்கி கேமரா வந்துருச்சு, இன்றைக்கி டக்குன்னு செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஸோ ஓவியர்களும் சரி, ஆமாம் மிக பிட்டாளுங்கப்பா அவங்க, அதெல்லாம் பிடிச்சிங்கப்பா. கேமராமேன்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து சாதாரணமான ஆட்கள் இல்லைப்பா. அவனுக்கு 1000 கண்கள் உண்டு. கேமரா கண்கள் இருக்கிறது சாதா கண்கள் மாதிரி இல்லாது, செம்ம கண் அது. ஆமாம், பார்க்கறதெல்லாம் அந்த கண்ணு பார்க்கும். சரி, ஓகே. அப்படி நான் சொல்கிறேன், அது பாருங்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அக்கட்டுரையை படிக்கிறார். நன்றாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜெமினி கணேசனின் கடைசி பெண், ஆமாம் கடைசி பெண் கதவை திறந்து கொண்டே உள்ளே வச்சுப்பார்கள். அவர் வீட்டில் தாங்க நடக்குது இந்த இன்டர்வியூ. கடைசி பெண் யார்? ஜிஜியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜிஜி யார்? ரேகாவுக்கு பிறந்த பொண்ணு.
ரேகா நடிகை, இந்தி நடிகை ரேகா இருக்கால, சாரி ரேகா, அதான் அவங்க நான் பார்த்துருக்கேன். காலாபத்தர்னு ஒரு நிறைய படம், செம்ம ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஜனாதிபதி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ரேகா ஜெமினி கணேசன் பொண்ணு தானே அது. ஆமாம், ஜெமினி கணேசனின் கடைசி பெண் கதவை திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்க்கிறார். யாருன்னு பார்த்துருவோமா? அவர் கூப்பிட்றாரு, ஜெமினி கணேசன் கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரு? கம்மியாமா ஜிஜி, அதான் ஜிஜி தான், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். கம்மியாமா ஜிஜி அப்படின்றாரு. அப்போது அவள் மீண்டும் கதவை சாத்தி கொண்டு ஓடி விடுகிறாள். சின்ன பொண்ணு பொழுது அப்போ குறிப்பாக தான் வந்துடுறோம். ஜிஜி டாக்டர்ப்பா, இப்போ நுங்கம்பாக்கத்தில் வந்து ஜிஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது. பெரிய பெரிய டாக்டர். அமெரிக்காவில் படித்து அமெரிக்கன் யாரையோ ஒருத்தவங்களை கல்யாணம் கட்டிக்கிச்சு. அந்த ரேகாவுடைய பொண்ணு. எஸ், ரேகா வந்து ஜெமினி கணேசனுக்கு 3வது பொண்டாட்டின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. 10 நாளுக்கு நிறையா பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம் அவள் மீண்டும் கதவை சாத்தி கொண்டு ஓடி விடுகிறாள். அவள் தான் இங்கே என்னுடைய 4வது பெண் ஜெயலட்சுமி என்று பெயர் நாங்கள் ஜிஜி என்று கூப்பிடுவோம். இவள் தான் என்னுடைய 3வது பெண் நாராயணி. அவள் பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஜெயலட்சுமி தான், ஜிஜியுடைய பெயர் வந்து ஜெயலட்சுமி. எனக்கு இப்போ தான் தெரியும். ஜிஜி 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 அம்மா அதை தான் தெரியும். ஸோ ஜிஜிக்கு வந்து முழு பெயர் என்னவென்றால் ஜெயலட்சுமி. சரியா? அப்படி மறுபடியும் உஷா வந்து கேட்குறாங்க, நீ எங்கே படிக்கிறே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரை கேட்குறாங்க? ஜிஜி கேட்குறாங்க போல் நினைக்கிறது. அப்போது அது இது சொல்லுது, அது நான் போட்டிருக்கு, நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. நாராயணி சொல்லுது, ஜிஜி கிட்ட கேட்கல. ஆமாம், நாராயணி நான் இன்னொரு பொண்ணு சொன்னார்ல, அதாவது இவள் தான் என்னுடைய 3வது பெண் நாராயணி. நாராயணியை தான் கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? உஷாவுது கேட்குறாங்க, நீ எங்கம்மா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நாராயணி சொல்லுது, நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் படிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுது. மறுபடியும் உஷாவுதுப்பு யாரை கேட்டாலும் ஸ்டெல்லாவிலேயே படிக்கிறதாக சொல்லுகிறார்கள். உங்கள் 2வது டாக்டருக்கு மேரேஜ் டாக்டருக்கு மேரேஜ் ஆகிவிட்டதா இல்லையா அப்படி கேட்குது உஷா உதுப்பு. யார்கிட்ட? நம்ம ஆள்கிட்ட, நம்ம அவர் பேர் வாட் இஸ் இட், ஜெமினி கணேசன். ஆமாம், ஐம் ஆப்ஷன் மைண்டு, எனக்கு நிறைய ஞாபகம் வந்து, அதனால் டக்குன்னு மறந்துடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தின்றதுக்கு அவங்க தந்தி பேர் கூப்பிட்டு இருப்பேன் பாருங்க, அது நல்லா நடுக்கும். ஓகே, ஸோ வந்து அப்போ ஜெய் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஜெய்னா ஜெமினி கணேசன் சொல்கிறாரு, இஸ் தட் சன்-இன்-லா ஆஸ்லோ என்ன டாக்டர் என்னது இஸ் தட் என்ன இருக்கு பாரு, இஸ் தட் சன்-இன்-லா, இஸ் தட் son-in-law, of course, doctor, of course, doctor. ஆமாம் டாக்டர், ஆமாம். அதாவது டாக்டருக்கு மேரேஜ் ஆகிவிட்டதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி. இஸ் தட் சன்-இன்-லா, அப்கோர்ஸ். அப்போ கல்யாணம் ஆகிட்டுக்குது. சன்-இன்-லானா மருமகன் தானே, அப்போ ஆகிட்டுக்குது. அது நான் பார்க்கலாம். உஷா உதுப், நீங்கள் ஏன் ட்ராமாவில் நடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உஷா உதுப் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? ஏதாவது நிதி வசூல் சம்பந்தமாக போடப்படுகிற 1-2 நாடகங்களில் நடிப்பது உண்டு. எனக்கே ட்ராமா ட்ரூப்பு வைத்துக்கொள்ள ஆசை, இன்னமும் செயல்படவில்லை. நீங்கள் ஏன் தமிழில் பாடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ட்ராமாவிலெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஆசை தான், நானே ஒரு ட்ராமா ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான், பட் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ஏன் நீங்கள் தமிழில் பாட மாட்டீங்க, பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? நம்ம ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து உஷா உதுப்பு கிட்ட கேட்குறாங்க. உஷா உதுப்பு அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வந்து எனக்கு பாடத்தான் விருப்பம், உச்சரிப்பு எப்படி இருக்குமோ அதான் பாட எனக்கு ஆசை தான். தமிழ் தெரியாது இல்லை உங்களுக்கு, இப்போ உச்சரிப்பு எப்படி இருக்குமோ பட் ஐம் கீன் ஆன் சிங்கிங். ஆமாம், தமிழ். அதனால் எனக்கு வந்து ஆனால் தமிழில் பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் ஐம் கீன் என்னது படாய் படிப்பத படாய் நான் படிக்கிறேன். என்ன போட்டுருக்காங்க? But I am keen on singing Tamil. But I keen in singing Tamil. நான் வந்து தமிழில் பாடுறதுக்கு எனக்கு பயங்கர கீன் மீன்ஸ் வாட், சொன்னதான், ரொம்ப ஆசை தான், ரொம்ப ஆர்வம் தான். பட் உச்சரிப்பு அப்படின்றதுனால உங்க பாட போகிறேன். அடுத்தது படி அப்படியே படிச்சுட்டு வா. முன்பே கூட somebody approach me. இப்போ நீங்கள் சமீபத்தில் நடித்த மலையாள படம்
அப்போ உஷா உதுமா யாரோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. முன்பே நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் நான் வந்து அதுக்கு என்ன சொன்னாங்களா, அவங்க முடியாதுட்டாங்களாமா. somebody approached me. அதான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அப்புறம் நடித்த மலையாள படம் எது? சரி, நிறைய பேர் கேட்டாங்கங்க. பட் நான் பண்ணல போல இருக்குது. சரி, மலையாள படத்துல நடிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க நம்ம உஷா உதுப்? இங்க பாருங்க, அதுக்கு வந்து ஜெமினி கணேசன் சார் வந்து சொல்றாரு, ப்ரொஃபசர் என்ற படத்தில் நடித்தேன். அது நல்ல கேரக்டர், ரொம்ப நல்லவர்கள், உயர்ந்தவர்கள் மதிக்கப்படும். சிலர் கூட சில சமயங்களில் அற்ப ஆசைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மறுபடியும் படி, எனக்கு புரியல. யாரு வந்து யார் பதில் சொல்றா? மலையாள படத்துக்கு வந்து உஷா புதுப்பு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து ஜெமினி கணேசன் சார் இது உஷா புதுப்பு முன்பே கூட சம்படி அப்ரோச்ட் மீ. இப்போ நீங்கள் சமீபத்தில் நடத்த மலையாள படம் இது. ஓகே, கேக்குறாங்க யாரு? உஷா உதுப்பு நம்மால கேக்குறாங்க. அப்போ ப்ரொஃபசர் என்ற படத்தில் நடிச்சேன். ப்ரொஃபசர் என்ற ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்கிறார். யாரு? நம்மால. யாரு? நம்மால. என்னென்ன அப்போ அது நல்ல கேரக்டர். ஆமாம், அதில் வந்து அது நல்ல அது நல்ல கேரக்டர். அதில் நல்ல கேரக்டர். அப்போது ரொம்ப நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், மதிக்கப்படும் சிலர் கூட சில சமயங்களில் அற்ப ஆசைக்கு என்ன அந்த அடிமையாகி விடுகிறார்கள். ஆர்எல் ஸ்டீவன்சன் எழுதிய டாக்டர் ஜிகில் அண்ட் டாக்டர் ஜென்டில்மேன், டாக்டர் ஜென்டில்மேன் தான் தப்பா போட்டு வச்சிருக்கிறாங்கங்க, எழுதி வச்சிருக்காங்க. பண்ணிங்க டாக்டர் ஜிகில் அண்ட் மேன். ஆமாம், ஜெகில். ஜெகில் கரெக்டு தாங்க. ஜெகில் மீன்ஸ் அற்ப ஆசைங்க. ஓகேவா? அந்த அற்ப ஆசைகள் தோன்றும் போது மருந்து சாப்பிட்டு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு அக்காரியத்தில் ஈடுபடுவார். பிறகு ஜெகிலாக மாறிவிடுவார். இந்த அற்ப ஆசை அவரை எத்தகைய கஷ்டங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுங்க, இன்னும் கொஞ்சமாக இருக்குது, ஆளாக்குகிறது என்பதுதான் கதை. கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் கேரக்டரும் அந்த மாதிரியானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் என்ன மாதிரி பார்க்கறதுக்கு தாடிகள்லாம் வச்சுட்டு நல்ல மாதிரி இருப்பான், ஆனால் பக்கா புறம்போக்கா இருப்பான். பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் இருக்குங்க அந்த தாடி வச்சுருக்காங்க, ரொம்ப உத்தம புத்திரமாக இருப்பான். பொழுது பேசுறது போகிறது வருதுலாம் பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா ஏமுதூட தான் ஏகப்பட்ட இருக்கும். ஆமாம், பேசுறது தாங்க நம்ம எல்லாம் உபதேசம்லாம் ஊருக்கு தான். பேசுறது எல்லாமே ஊருக்கு தான், உபதேசம் ஊருக்கு தான், எனக்கு இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ அந்த படமும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். ஒரு ப்ரொஃபஸர் கேட்டுறான் அந்த மலையாள படம். அற்ப ஆசைகளுக்கு எல்லாம் மயங்கி போவர்கள் தானே. அற்ப ஆசை என்னங்க? செக்ஸு தான். செக்ஸு உலகமே செக்ஸுக்காக தான் படைக்கப்பட்டு இருக்குது. காசு பணம் ஆடிக்காரு பங்களா வாரு, நான் இயற்கை வந்து மனுஷனையும் பொம்பளையும் படித்து விட்டுருக்கேன். இல்லை, நல்லா செக்ஸ் வச்சுக்கோ, நல்லா ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஆனால் கர்மம் முடிச்சது 10-20 பிள்ளைங்கள்லாம் பெற்றுக்கிட்டு அதுதான் கொடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், செக்ஸு சூப்பர். வாழ்க்கை அற்புதம். இயற்கை தான் படிச்சுக்குது. எல்லாம் ஆடு மாடு முதல் கொண்டு, தாவரங்கள் முதல் கொண்டு, எல்லாம் ஊர்வன பரப்பன பல்லுயிர்கள் கடலில் வாழ்வது எல்லாம் செக்ஸை வச்சுக்கின்னு தயா வாழுது. செக்ஸ் இல்லைன்னா ஒரு மயிரிங்க இல்லை, ஆடிகார் வச்சுன்னுக்குதா, தூக்குநாங்குருவி ஆடிகார் அவங்க வச்சுன்னுக்குது, தூக்குநாங்குருவி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுன்னுக்குது. இல்லை, எந்த மிருகம் என்னையா ட்ரெஸ் போட்டுக்குது, என்னையா பட்டுசு சொல்லணும், நம்ம தந்தையா ட்ரெஸ்ஸை போட்டு ஊரே ஏமாத்துறோம். 1 மணி நேரம். சூப்பர். சரி, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ இந்த கதை அப்படியே போயின்னு இருக்குது. அப்புறம் வந்து ஓகே, அந்த ப்ரொஃபஸர் படாத மாதிரி நிறைய ப்ரொஃபஸர் உண்மையிலே அப்படி தான் கேவலமாக இருக்கிறான். போய் கிறிஸ்டின் காலேஜில் இருப்பேன் பாரு, இல்லை எல்லா காலேஜிலும் இருப்பார். ஆமாம், முனைவோருன்றான், மயிரை பிடிங்கிறவனா இருப்பான். முக்காடை போட்டுட்டு ராத்திரி ஆனால் டீச்சர் வீட்டுக்கு போவான். கடைசி எண்டு இல்லை கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, சரியா? சவுண்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. ஏதோ என்னையா மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துட்டேன்னா? ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி கதையாங்க அந்த மலையாள படம் ப்ரொஃபஸர் என்கின்ற படம் அதில் நடிச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் மீனா குமாரியோட நடித்து நான் பார்த்துருக்கிறேன். ஷீ இஸ் அ லவ்லி ஆக்ட்ரஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உஷா உதுப். மீனா குமாரி செம டூடு. எனக்கு கூட அவங்கள ரொம்ப பிடிக்கும், நல்ல நடிகை. அவங்க கூட நடிச்சது பார்த்தேன் நான். டூடுவல் ஆக்ட்ரஸ் அவங்க அற்புதமான நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருனாக்க ஐ அக்ரி, உண்மைதான்.
மிஸ்ஸி அம்மா படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. மிஸ்ஸி அம்மா படத்தை மிஸ் மேரி என்று ஹிந்தியில் எடுத்த போது தான் மீனா குமாரியுடன் ஆக்ட் பண்ணினேன். மீனா குமாரி அவங்க நம்ம ஊர்க்காரங்கள்ல, ஹிந்திக்காரங்க. அவங்க சம்மன், அவங்க எல்லா மிகப்பெரிய நடிகர் கூடயே நடிச்சிருக்கிறாங்க அவங்க பம்பையில். சரியா, அவர் கூட இவங்களும் நடிச்சிருக்காங்க. மிஸ் அம்மா படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை மேரி ஏதோ எடுத்திருக்காங்களே, ஹிந்தியில் வந்து மிஸ் மேரி அப்படின்னு ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. சரியா, நான் மீனா குமாரியுடன் ஆக்ட் பண்ணினேன். உள்ளே போய் இரு படத்தை கொண்டு வருகிறார். ஜெமினி கணேஷ், சாவித்திரி, மீனா குமாரி ஆகிய மூவரும் உள்ள அந்த படத்தை உஷா வாங்கி பார்க்கிறார். நம்ம ஒரு பக்கம் வந்து யார், நம்ம சாவித்திரி, இன்னொரு பக்கம் வந்து யார், மீனா குமாரி. இவர் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. யார்கிட்ட? உஷா உதுப்பு கிட்ட. யார் காட்டுறாங்க? ஜெமினி கணேஷ் காட்டுறாங்க. ஓகேவா. அப்புறம் ஜெமினி கணேஷ், எனக்கு அப்போது வயது 31, சாவித்திரிக்கு 21, மீனா குமாரிக்கு 16. அடேங்கப்பா, லாங் டர்மன்ஸ் பாரு. ஆமாம், 31 வயசில் 21 வயதில் ஒரு ஃபிகரு, 16 வயதில் ஒரு ஃபிகரு, 2 ஃபிகரையும் ஆட்டே போட்டார். சரி, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தாக்க நம்ம தான் உஷா உதுப். நான் ஒரு யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது மறுபடியும். இப்போ எப்போ தெரியல, இப்போ அவங்க பழகினப்போ அந்த வயது, அவங்க சேர்ந்த பழகினப்போ கல்யாணம் கட்டிக்கிட்டதோ என்னமோ அது அந்த வயது. ஆனால் இப்போ இந்த சம்பவத்தை அப்போ இது 2023 அந்த பேட்டி நடக்குது. ஓகே, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தேதி போட்டிருக்குதே 3/5/2023 போட்டுருக்குதே. அதனால இன்னும் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது 46. உங்களுக்கு பிடித்த படம் 46 இல்லைங்க, இது இப்போ இல்லை. இந்த பேட்டியானது வந்து எப்பயோ எடுக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அதை இவங்க பெர்சோனா இப்போ பண்ணியிருக்காங்க. சரியா, ஆமாம், இது 2023ங்க. அவருக்கு 2023 ஜெமினி கணேசனுக்கு 43 வயசா? சான்ஸே கிடையாது. எனக்கே 62 வயசு இப்போ. சரி, ஓகே. அது இதை பழைய இடத்துக்கு ரொம்ப பழசுங்க. ரொம்ப பார்க்கலாங்க, பழசுன்னா பழைய சோறு கூட சொல்லுறதுக்கு பிடிக்கும். ஓகேவா. அப்போது நான் ஒரு ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 46. உனக்கு பிடித்த படம் எது அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? உஷா உதுப்புக்கிட்ட. நன்றாக நடிக்கப்படுகிற கருத்துள்ள படம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நல்ல கருத்துள்ள படங்கள் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உஷா உதுப்பு. இந்தி நடிகர்கள் பற்றி கேட்குறாரு. யார்? நம்மால் கேட்குறாரு அவங்கக்கிட்ட. திலீப் குமார், ராஜ்குமார் 2 பேர் நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெயலலிதா இல்லைங்க, சாரி, ஜெயகணேஷுங்க. உடனே ஜெயலலிதாவுக்கு போயிட்டேன். ஏன்னா ஜெயலலிதா ரசிகன் தானே நான், மாபெரும் ரசிகன் ஆச்சேன். டக்குன்னு அவங்க நினப்பு வந்துச்சா, அது உள்ள பூந்துச்சேன். இல்லை, ஜெயலலிதா இல்லை, ஜெய்கன். அவர் பேர் என்னது? ஜெமினி கணேசன். எனக்கு என்ன பிடிக்கிறது என்று சொல்ல நினைக்கிறோன்னா அவற்றையே நீங்களும் சொல்லிடுற. அதான் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், அதையே நீங்களும் சொல்கிறீங்க அப்படி என்று சொல்கிறார். சரியா. அப்போ ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு போட்டு கொள்வதற்காக கொண்டு வைக்கிறார் செக்ரட்டரி. ஒரு தட்டில் இப்போ அப்படி பேசுகிறாங்க, காப்பி சாப்பிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி வாட், முடிய போகிறது, எண்டுக்கு வந்துட்டோம். சரியா. ஒரு செக்ரட்டரி எடுத்துன்னு வராரு. அப்புறம் வந்து பாக்கை எடுத்து போட்டுக்கொண்டு, ஆமாம், இட் ஆல்ரெடி லேட் ஆகும். ஆல்ரெடி இன்றைக்கு மியூசியம் தியேட்டரில் ப்ரோக்ராம் இருக்கிறது தான் அவங்க சொல்கிறது. மியூசியமில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, ஆல்ரெடி நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன், ஸோ ஐ ஹாவ் டு மூவ் அந்த மாதிரி சொல்ல வராங்க அவங்க. அப்போது அதுக்கு வந்து நம்ம ஆள் சொல்கிறாரு, யார்? ஜெயகணேஷ் சொல்கிறாரு, நான் முன்பு ஒரு முறை உங்கள் பர்ஃபார்மன்ஸை மியூசிக் தியேட்டரியிலே கேட்டு இருக்கிறேன். மியூசியமில் கேட்டிருக்கார் போல் இருக்குது. அப்புறம் அது உஷா உதுப்பு சொல்லுது, இன்றைக்கு வாருங்களேன், இல்லை என்றால் நாளைக்காவது வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், நாளைக்கும் இருக்கிறது அப்படின்னு முடிக்க போகுதுங்க. மியூசியமில் இங்கே இருக்குது போல இருக்குது மியூசிக். அவங்களுக்கு ஆமாம், மேடை பாடகி தானே அந்த அம்மா உஷா உதுப்பு. செம்ம. எனக்கு நான் அவங்களுடைய ரசிகன் என்பதாலும், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்க வேண்டும் என்பதனாலும் நான் இதை படித்தது எனக்கு அது பிடிச்சது. அதனால தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். மற்றபடி இவ்வளோ பழைய ஒரு இன்டர்வியூ எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஓகே, ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிடுறாரு இவர். அவங்க கூப்பிட்றாங்க, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது, கொஞ்சம் இன்றைக்கி வாங்க,
இல்லை நாளைக்காவது வாங்கன்னு சொல்லி விஷயம் வந்து ரொம்ப ரிக்வஸ்டடாக கேட்குறாங்க ஜெமினி கணேசன் கிட்ட என் ப்ரோக்ராம் இருக்குது வாங்கன்னு. அது நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஐ ட்ரை அப்படி சொல்கிறாரு. ஓகே ஐ ஹேவ் ட்ரை. உஷா உதுப் தன் கணவருடன் விடை பெற்று செல்கிறார். படங்கள் ஞானம் சித்தேஷ் பார்த்துடுங்க. இது பார்த்தீங்களா? ஆமாம் இதோ இது பார்த்தீங்களா? அது யார் தாங்க உங்களுக்கு? ஐ திங்க் வந்து ஜெமினி கணேசும் சாவித்திரியும் நான் நினைக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியாது. தப்பாக சொல்லியிருந்தேன்னாக்கா மன்னிச்சு விட்ருவேன். அவ்வளோதான். ஓகேவா? மோகனா அப்படி இந்த வீடியோ முடிச்சு விட்ரு. ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள் ஐயா அவர்களும் உஷா உதுப் அம்மா அவர்களுடைய ஒரு அபூர்வ சந்திப்பை வந்து பழைய காலத்து அபூர்வ சந்திப்பை ஐயா அவர்கள் மிகவும் விளக்கமாக சொன்னார். இதை வந்து கேட்டவர்கள் கமெண்டில் இது சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்கள். அப்படி சொன்னால்தான் அடுத்த ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு நிறைய வேணுமா கேளுங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் கடக்குது எடுத்து படிச்சு சொல்லுங்க. 3000 புத்தகங்கள் அவர் வைத்திருக்கிறார், மேலும் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. வேணும்னா நீங்க சொன்னா படிக்கிறோம்னு சொல்லுங்க. வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னா படிப்பார்கள். பழைய இதுவை அவர்கள் புதுசாக சொல்லி அதை வந்து பெருமைப்படுத்துவார்கள். 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கூட அதை அவர் சொல்லிடுவார். ராத்திரில தூங்கும்போது காதுல போட்டு கேளுங்க, நல்லா தூக்கம் வரும். ஆமா கேளுங்க. இத்துடன் இந்த ஒரு இதுவை இந்த ஒரு சேனலை நாங்கள் முடிக்கிறோம். விடை பெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் மோகனா. ஐயா அவர்கள் பேசுவார். ஏதோ பேசுவார். எதுவும் பேசல, நான் பெருசா பேசல. நிறைய திட்டி இருக்கேன். நான் வந்து யாரையும் சும்மாலாம் திட்ட மாட்டாங்க. தப்பு இருந்தா நான் கண்டிப்பேங்க. ஏன்னா என் வயசு அந்த மாதிரி, என் அனுபவம் அந்த மாதிரி, அவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சும்மா காதால கேட்டது கிடையாது, கண்ணால் பார்த்தது, நேரில் பழகியது. நான் 18 வருஷம் சினிமாவில் இருந்தேன். அதனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும். சொன்னேன். கோச்சிங்கன்னா நீங்கள் கோச்சிங்க, புரியுதுங்களா? அதுக்காக நான் வந்து ஆமாம் ஒரு காலத்துலேயும் வந்து நான் வந்து ஐயோ மன்னிப்பு கிணிப்பெல்லாம் நான் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்பேன். சின்ன பையன்காலில் கூட விழுவேன். நான் தப்பு செய்யலைன்னா ஒரு காலத்துலையும் அதை ஆண்டவனாக இருந்தாலும் காலில் விழ மாட்டேன், கெஞ்ச மாட்டேன், மன்னிச்சிடுன்னுலாம் கேட்க மாட்டேன். ஓகே, சில தவறு செய்தாலும் அதை தெரிந்து செய்தாலும் அந்த தேவனம் நின்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம ஐயா இதே கனி எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த பாணியில் இவரும் ஜான் பாஸ்கோ ஐயா இப்பொழுது என்னுடைய குருவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் வேற ஒரு செய்திகள் வாசிக்க போகிறோம். வேற ஒரு செய்தியில நான் வாசிக்கும் பொழுது சொல்கிறேன். இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் மோகனா. நம்ம குரு ஐயா ஜான் பாஸ்கோ ஐயா அவர்கள்.